ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் எல்சிடி கான்செப்ட் தான். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் பின் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்சிடி இன்டர்ஃபேஸ் பண்ணோம். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும், 3 பின்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எல்சிடி வந்து எப்படி நம்ம பவர் அப் பண்ணுறது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 74HC595 அப்படின்னு ஒரு ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணி எனக்கு வந்து எல்சிடி வந்து எப்படி ஆன் ஆகுறது, ஆஃப் ஆகுது, அதுக்கு வேணால் கோடிங்ஸ் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ஆர்டபிள்யூங்கிற பின் வந்து எப்பயுமே நம்ம ஜீரோ கொடுக்கறனால அதை க்ளோன் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டருக்கான டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க, டிஎஸ் அப்படின்னா டேட்டா சீரியல் அவுட். ஓகே, எஸ்டி அப்படின்னா ஸ்டோரேஜ். அதே மாதிரி ஷிஃப்ட் டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க, இனிஷியலாக கிரவுண்ட் பண்ணுங்க. இதை வந்து சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுங்க, ஹை பண்ணுமா லோ பண்ணுமா எல்லாமே நான் இங்கே தான் தர போகிறேன். ஓகே, அப்போது இந்த பின்னுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு கண்ட்ரோலர் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புல்லப்பில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்ட்ரோலர் வச்சு யூஸ் பண்ணும்போது எந்த பின்னை எப்போ ஹை பண்ணணும் லோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மாஸ்டர் ரீசெட், இது வந்து என்ன பண்ணுங்க, இனிஷியலாக 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி அவுட்புட் எனேபிள் அந்த பின் வந்து நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட டேட்டா ஷீட் வந்து நான் வந்து இப்போ இதுக்கான வீடியோஸ் வந்து நான் சும்மா இண்டிவிஜுவல் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி நான் வீடியோ போடல. நான் வந்து பிக் மேக்கரோட இன்டர்ஃபேஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இதுக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு வீடியோஸ் வேணும் ப்ரோ, எப்படி கண்ட்ரோல் இல்லாமல் இந்த ஐசியை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பின்னாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எல்சிடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் PIC 16F883 இல்லை PIC 16F887 இந்த மாதிரி ஐசிலாம் இருக்குது ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சென்சார் நான் இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு ஏடிசி வேலையை ரீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஏடிசி வேலையை ரீட் பண்ணி கோடிங் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி அதில் பின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வந்து இந்த எல்சிடிக்கான இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். இப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். அதே மாதிரி PIC 12F6775 அந்த பின்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8 பின்ஸ் தான் இருக்குது. அப்போ 8 பின்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம 3 பின் என்ன பண்ணலாம், எல்சிடிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க 5 பின் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து 5 பின்னில் 4 பின் நம்ம நம்மளால் இன்புட் அவுட்புட்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த இன்புட் அவுட்புட் ஸ்டேட்டஸ் வந்து எல்சிடியில் பின் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, அது மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இப்போ வந்து நான் பண்ணிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIC 16F877A. நீங்கள் PIC 16F877Aல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஐசியுமே என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். இப்போ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து நான் அப்ளை பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணோன்னா ப்ராஜெக்ட் பேக்கர் ஹலோ பிபி அப்படின்னு நான் பின் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. நான் அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வேறு லேட்டர்ஸ் எதாவது மாற்றி பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ வந்து வேல்யூ நேம் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லைனாலும் உங்களுக்கு என்ன பண்ணேன், கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணுறேன். ஹலோ ப்ராஜெக்ட் பேக்கர் ஹலோ பிபி இதுக்கான ப்ரோக்ராம் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h பிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 மேட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி எஸ்டிஐ. ஓகே, அந்த பின் டிக்ளரேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த 3 பின் வந்து நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணோம்ல, ஷிஃப்ட் ரிஜிஸ்டர். ஓகே, அடுத்து வந்து டேட்டா சீரியல் எஸ்டிசிபி ஸ்டோரேஜ். ஓகே, இது 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பின்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டெஃபினேஷன் வந்து ஃபுல்லாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த 2 பின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டேட்டா ஹையில் கொடுக்கணுமா லோவில் தரணுமா இது எல்லாமே என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த டேட்டா வந்து ஷிஃப்ட் ஆகிறது எல்லாமே இந்த ஷிஃப்ட் ரிஜிஸ்டரில் தான் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டேட்டாவாக. இந்த டேட்டா சீரியல் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹை பண்ணுமா லோ பண்ணுமா. அப்போ இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் பல்ஸ், நீங்கள் எந்த கிளாக் பல்ஸ் கொடுப்பீங்க. இப்போ 0 வந்து இப்போ டேட்டா சீரியல் வந்து எனக்கு 0 போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பின்னுக்கு வந்து 0 வோல்ட் கொடுத்துட்டு இங்கே இருக்க எஸ்டிசிபிங்கிற பின் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு டைம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளாக் போச்சு அப்படின்னா என்ன ஆகும், 0ன்னு உள்ளே போயிடும். அடுத்து இந்த பின்னை நீங்கள் 1 பண்ணிவிட்டு இந்த கிளாக் பல்ஸ் வந்து ஹை பண்ணி லோ பண்ணி அப்படின்னா 1010 அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு பல்ஸ் போகும். அப்போ அது மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருக்குது, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கோடிங்கும் ரைட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வேல்யூ அன்சைன்டு கேர் டேட்டா வேல்யூ அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஒரு டம்மி வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வாய்டு SIBO இது வந்து இந்த ஃபங்க்ஷன் எதுக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிடுறேன். இப்போ வாய்டு மெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி போர்ட் மட்டும் இன்ஸ்டேஸ் பண்ணிருக்கேன். D = 0x00, போர்ட் D = 0x00. எல்சிடி யூனிட்டில் என்ன பண்ணியிருக்கேன், எல்சிடி யூனிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். அப்போ எல்சிடி யூனிட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணால் என்ன ஆகும், சேம் அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். LCD கமாண்ட் 0x02 2C 0C 01 06. ஓகே, எனக்கு வந்து 4 பிட் LCD மோடை வந்து எனேபிள் பண்ணு. அடுத்து 0C அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், டிஸ்பிளே ஆன் கர்சர் ஆஃப். எனக்கு டிஸ்பிளேயை கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து 0x06 அப்படின்னா டேட்டா வந்து எனேபிள் பண்ணு, டேட்டா என்ட்ரி மோட வந்து எனேபிள் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து LCD கமாண்ட் அப்படின்னு ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் தான் கால் பண்ணுறோம். அப்போ LCD கமாண்ட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் வந்து மேலே வரும். அப்போ மேலே வரப்போ என்ன பண்ணுங்க, வாய்டு LCD கமாண்டு அன்சைன்டு கேர் வேல்யூ. இப்போ அந்த வேல்யூவில் தான் அந்த 0x80 அந்த 0x02 எல்லாமே வந்துருக்கு. ஓகே, இங்கே டேட்டா அண்டர்ஸ்கோர் வேல்யூ
பிட்வைஸ் அண்டு 0xFB அப்படிங்கிறப்ப என்னன்னா எல்எஸ்பி பிட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். எல்லா எல்எஸ்பி பிட்டையும் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு SIBOங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிட்டு LCD பிட்டு 4 பிட் சென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் வேல்யூ. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அந்த டேட்டா வேல்யூ வந்து என்ன பண்ணேன் FBன்னு கொடுத்துட்டு LSB பிட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, FB அப்படின்னா என்ன வரும் வேல்யூ 111. அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்த 4 பிட் வந்து FB அப்படிங்கிறப்போ 1100 இதான் வேல்யூஸ் வரும். இப்போ இந்த பிட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா செலக்ட் பண்ணி. இப்போ வந்து 00 அப்படிங்கிறப்ப ஏன் நான் இங்கே 00 போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த சிமுலேஷனில் பாருங்கள் 00 அப்படிங்கிறப்போ Q0 Q1 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கிடையாது. ஓகேவா, அப்போ அந்த Q0 Q1 வந்து நான் வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்போ நான் Q7லேருந்து Q2, அப்போ Q2லேருந்து Q7 வரையும் நான் வேல்யூஸ் அப்ளை பண்ணால் போதும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் FBன்னு போட்டிருக்கேன். அப்போ FB அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல என்ன எல்லா பிட்டும் வந்து LSB பிட் வந்து கிளியர் ஆகிடும். அப்போ அதுக்காக மட்டும்தான் இந்த பிட்டு வேல்யூ நான் LSB பிட்டு வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி 0xFBன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து SIBO ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். அப்போ SIBO ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன ஆகும், டேரெக்டாக மேலே வரும். இப்போ SIBO ஃபங்க்ஷன்னா இங்கே வந்துடும் அன்சைன்டு கேரு கிளாக்கு 8. ஓகே, அப்போ கிளாக்கில் வந்து என்ன பண்ணிருக்கோம் 8ன்னு இருக்குது. அப்போ 8 அப்படின்னா 8 டைம்ஸ் வந்து அந்த பல்ஸ் வந்து ரன் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து அந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சீரியல் பின்னில் வந்து Q0லேருந்து Q7 வரைக்கும் நம்ம வந்து டேட்டா வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், கிளாக் வந்து 8 டைம்ஸ் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா சீரியல் இன் சீரியல் அவுட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த பின் வந்து ஹை வேணும் எந்த பின் லோ வேணும் அப்படிங்கிறத நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப் டேட்டா வேல்யூ என்ன பண்ணுது, பிட் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்ல, அப்போ அதோட வேல்யூ என்ன இருக்கும் 0வாக இருக்கும். அப்போ அந்த 0ங்கிற வேல்யூ என்ன பண்ணுங்க டெம்புங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணிட்டேன். அடுத்து LCD லாக்கை வந்து 0 பண்ணியிருக்கேன். இன்சியலாக அந்த பின் வந்து லோவில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் ஆஃப் கிளாக் கிரேட்டர் தென் 0. இப்போ 0வோட அதிகமாக இருக்கா, கிளாக்குங்கிற வேரியபிள் வந்து 0வோட அதிகமாக இருக்கா அப்படின்னா இருக்குது. ஏன்னா 8 வேணும் அப்படிங்கிறப்போ 0வோட அதிகமாக இருக்குது. அப்போ உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு LCD SDI. ஓகே, இந்த பின்னு தான், இந்த பின்னுக்கான ஃபங்க்ஷன் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். LCD SDI ஈக்குவல் டு டெம்ப்பு அண்டர்ஸ்கோர் டெம்ப்பு பிட்வைஸ் அண்டு 0x80 கிரேட்டர் தென் 0x07 ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். டேட்டா எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எதுவுமே பண்ணல. டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிட்வைஸ் சென்ட் பண்ணுறப்ப என்ன டேட்டா வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் 0x80 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0x01 நான் டேட்டா சென்ட் பண்ணுறேன். டெம்புக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0x01. ஓகேவா, இப்போ 0x01 அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து என்னன்னா 0x01ன்னு சொல்லிட்டேன். இப்போ 0x01 வந்து என்ன பண்ணுங்க பிட்வைஸ் சென்ட் பண்ணும்போது 0x80ஓட அப்போ என்ன ஆகும், இந்த பிட்டோட வேல்யூ எல்லாமே இப்போ 0x000001 அப்படின்னு வருமா. இப்போ பிட்வைஸ் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 8th பொசிஷன் 1 இருந்தால் மட்டும்தான் டேட்டா வந்து 1 வரும். இல்லை அப்படின்னா டேட்டா வந்து 1 வருமா, வராது. அப்போ அதனால் என்ன ஆகிடும், அந்த டேட்டா எல்லாமே 0 ஆகிடும். எகெயின் எல்லாமே 0 ஆகிடும். இது எல்லாமே என்ன பண்ணுங்க 7 டைம்ஸ் வேறு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 7 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே ரைட் ஜஸ்டிஃபைட் ஆகும். இப்போ இங்கே இருக்குது பாருங்க, இப்போ இந்த பிட் எல்லாமே நான் 1 பண்ணேன் அப்படின்னா எல்லாமே 0 ஆகிடும். எகெயின் நான் இது பண்ணேன் அப்படின்னா 0 தான். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த 1 வந்து எங்கே போகணும் அப்படின்னா 0x01ன்னு நான் சொன்னேன். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து LSB பிட்டுக்கு வந்து போகணும். அப்போ LSB பிட்டு போகிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7 டைம்ஸ் நான் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா இவங்க டெம்ப்பு லெஸ் தென் டெம்ப் வேல்யூ 0000001 ஷிஃப்ட் ஃபார் 1 லெஃப்ட். இது வந்து 1 டைம் லெஃப்ட் பண்ணுறப்போ நமக்கு இது வரும். நமக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் வந்து இது மாதிரி நமக்கு கன்வெர்ட் ஆகும். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. ஷிஃப்ட் ரைட் MSP டு LSP. ஓகே, நீங்கள் பிட் பை சென்ட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் பிட் பை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே 0 தான். நீங்கள் ஷிஃப்ட் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. இந்த வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1000. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஓகே, இதை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அப்படியே என்ன ஆகும், இந்த 1 வந்து லாஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகே, அப்போ 0x01 அப்போ நம்மளுடைய வேல்யூஸ் வந்து கரெக்டாக வருதா. அப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. 7 டைம்ஸ் வந்து டேட்டா ஷிஃப்ட் ஆகும். LCD கிளாக் என்ன பண்ணியிருக்கேன் 1 பண்ணியிருக்கேன். 1 பண்ணிவிட்டு அடுத்த டைம் என்ன பண்ணணும் 0 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹை பண்ணி லோ பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ என்ன ஆகும், அப்படியே போய் அங்கே அசைன் ஆகும். ஓகே, அப்போ டெம்ப்பு லெஸ் தென் 1. அப்போ டெம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், அந்த பிட்டை வந்து நான் 0 பண்ணணும்னு சொல்லி தான் அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். டேட்டா வேல்யூ ஈக்குவல் டு டெம்ப்பு. அப்போ என்ன ஆகும், டேரெக்டாக எல்லா பிட்டையுமே 0 பண்ணி விட்டுரும். ஓகே, அப்போ அதுக்காக தான் அந்த பிட்டை வந்து நான் 0 பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும் 0th டைம் வரப்போ என்ன ஆகும் 0000010. இது வந்து என்னன்னா ரைட் ஜஸ்டிஃபைடு சொல்லாமல் லெஃப்ட் ஜஸ்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு டேட்டாஸ் எல்லாமே 1 by 1 இங்கே வரும்.
0x01 இருந்தது என்ன ஆகும், டேரெக்டாக 100 அப்படின்னு நமக்கு மாறும். ஓகே, இந்த இதில் வந்து அதான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் பின் வந்து ஹை பண்ணி லோ பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து ஹை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்புட் பல்ஸ் நம்ம என்ன பல்ஸ் கொடுக்குறோமோ அது வந்து உள்ள இன்புட்டாக போகும். அடுத்து லோ பண்ணும்போது என்ன ஆகும், 0 ஆயிடும். ஓகே, அப்போ நான் என்ன டேட்டாஸ் கொடுக்குறோமோ அது பிட்னு எல்லாமே என்ன ஆகும், Q0லேருந்து Q7க்கு அசைன் ஆகும். அப்போ கிளாக்குங்கிற பின் வந்து என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது 0வோட பிலோவாக வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். அப்போ அதுக்காக தான் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து இது எல்லாமே பிட் பேஸ் அண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி லாக். இந்த பின் வந்து என்ன ஆகும், டேட்டா வந்து சீரியலில் அனுப்பிடும். இப்போ சீரியலில் அனுப்பிச்சு அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு டேட்டா வந்து என்ன பின் வந்து நம்ம டிஎஸ் அப்படின்னு ஒரு பின் இருந்துச்சுல, டிஎஸ் பின்னை வந்து நம்ம ஹை பண்ணி லோ பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஷிஃப்ட் ஆகிருந்துச்சு டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த பின்னுக்கு வந்து அசைன் ஆகும். ஓகே, இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து சும்மா வெறும் அந்த 74HC595 வச்சு ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி அடுத்து நான் இன்ஸ்டா அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா SIBO. இந்த சென்ட் டேட்டா அதே மாதிரி சென்ட் கமாண்ட் தான் நம்ம பார்த்தோம். அப்போ எல்சிடி சென்ட் கமாண்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SIBO வந்து 0 ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆகும், எல்சிடி 4 பிட் சென்ட் வேல்யூ. ஏன்னா 4 பிட்டுக்கு நம்ம டேட்டா சென்ட் பண்ணோம்ல, அப்போ என்ன பண்ணிருப்பேன், எல்சிடி 4 பிட் சென்ட் டே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, எல்சிடி 4 பிட் சென்ட். அப்போ இந்த இதில் என்ன பண்ணுங்க, எல்சிடியில் வந்து 4 பிட் சென்ட் பண்ணியிருக்கேன். அதில் அன்சைன்டு கேர் எல்சிடி டேட்டா. அப்போ எல்சிடி டேட்டா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க. அதில் அன்சைன்டு கேர் டெம்புங்கிற வேரியபிள் 0 பண்ணிட்டேன். இதில் வந்து எல்சிடி டேட்டா பிட் பேஸ் அண்டு 0xF0. ஓகே, அப்போ என்ன F0 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், நம்மளுடைய ப்ரீவியஸ் கோடிங்கில் வந்து என்ன பண்ணிப்போம், ஃபஸ்ட்டு எல்எஸ்பி பிட்டை வந்து ஷிஃப்ட் எம்எஸ்பி பிட்டை மட்டும் ஷிஃப்ட் பண்ணி எடுப்போமா. அப்போ அதே தானே இங்கேயும் பண்ணியிருக்கேன். சேம் ஃபஸ்ட்டு 4 பிட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ணேன், டெம்புங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணுங்க, டேட்டா வேல்யூவோட பிட் பேஸ் அண்டு 0x0f கிளியர் த வேல்யூ ஆஃப் வேரியபிள். இந்த வேரியபிளில் ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், கிளியர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. டேட்டா வேல்யூவில் வந்து வேரியபிள்ஸ் ஏதாவது எல்எஸ்பி பிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணிடு. கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு டேட்டா வேல்யூ ஆஃப் பிட் பேஸ் ஆர் டெம்ப். பிட் பேஸ் ஆர் டெம்பில் வந்து எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு இங்கே வந்து எம்எஸ்பி பிட் வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ எம்எஸ்பி பிட் வேல்யூவில் இருக்க எல்லா வேல்யூஸும் எடுத்து டேட்டா வேல்யூங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணிடு. ஏன்னா நான் F0 எஃப்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு அங்கே இருக்க பிட் எல்லாமே எல்எஸ்பி பிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த F0 அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த பிட் எல்லாமே ஒரு 1 2 3 இது மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இப்போது இந்த 4 பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 இருக்குது. ஓகேவா, இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், இதில் டெம்பில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 80 இருக்குன்னா 1 1 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இது வந்து 0 ஆகிடும். அடுத்த 2 பிட்டு 1 ஆகிறப்போ நமக்கு வேல்யூஸ் அப்படியே என்ன ஆகும், 50 வரும், 60 வரும். ஓகே, அப்போ வந்து வேல்யூஸ் நமக்கு அனுப்பின வேல்யூ கரெக்டாக இருக்குமா, இருக்காது. அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல 0x0f கொடுக்கும்போது இந்த இடத்துல எல்லாமே என்ன ஆகும், 1 ஆகும். இப்போ பிட் பை சென்ட் பண்ணும்போது 1 × 0 0. இப்போ இங்கே 0 × 1 0. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பிட் பை சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிட் பை சென்ட் பண்ணிவிட்டு எல்எஸ்பி பிட் வந்து பிட் பை சென்ட் பண்ணிவிட்டு டெம்ப் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 0x0fனு வேல்யூ கொடுத்து டெம்புங்கில் இருக்க வேல்யூ அப்படியே வந்து அசைன் பண்ணுறோம். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. எகைன் SIBO ஃபங்க்ஷனுக்கு போச்சு அப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான் நமக்கு ஃபாலோ ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வேல்யூவில் வந்து கிரேட்டர் தென் பிட் பேஸ் அண்ட் பிட் பேஸ் ஆர் போட்டு எனேபிள் பின்னை வந்து ஹை பண்ணியிருக்கேன். ஏன்னா 0x08 அப்படின்னா என்ன அர்த்தம், எனேபிள் பின்னை வந்து ஹை பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எனேபிள் பின்னை வந்து ஹை பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ எனேபிள் பின்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா RS எனேபிள். ஓகே, Q2 Q3 அப்படிங்கிறப்போ Q0 Q1 Q2 Q3 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிப்போம், நமக்கு வந்து 3யோட பின் வேல்யூ வந்து 8 வரும். அப்போ அதுக்காக தான் நான் 0x08ன்னு கொடுத்துருக்கேன். எனேபிள் பின்னை வந்து ஹை பண்ணு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு எனேபிள் பின்னை வந்து லோ பண்ணு. அப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் என்ன பண்ணணும், SIBOங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். அப்போ எனேபிள் பின்னை வந்து லோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு டெம்பில் போயிட்டு LCD_ டேட்டா 0x0f மறுபடியும் என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். பிட்டு வந்து என்ன பண்ணுறேன், LCD டேட்டா வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்பி பிட் வந்து நான் மூவ் பண்ணேன், பிட் பை சென்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணேன், டெம்புங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்எஸ்பி பிட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், பிட் பை சென்ட் பண்ணி
டெம்ப்புங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணுறேன். டெம்பில் இருந்து என்ன பண்ணுங்க, மறுபடியும் லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அப்போ லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணி மறுபடியும் டெம்ப்லேயே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 4 டைம்ஸ் வந்து 0x04 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வேல்யூ ஆஃப் பிட்வைஸ் அண்டு 0x05. ஏன்னா டேட்டா வேல்யூங்கிற வேரியபிள் என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்புங்கிற வேரியபிளை ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்க டேட்டா என்ன பண்ணுறேன், எகெயின் வந்து இங்கே அசைன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு வந்து என்னுடைய 4 பிட் வந்து என்ன ஆகும், அந்த எல்எஸ்பி பிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 பிட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த Q4, Q5, Q6, Q7 இதில் இருக்க டேட்டாஸ் வந்து இங்கே அசைன் ஆகும். ஓகேவா? இப்போ அதுக்காக தான் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. SIB உங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும், எனேபிள் பின்னை வந்து ஹை பண்ணோம், அடுத்து எனேபிள் பின்னை வந்து லோ பண்ணி விட்றோம். ஓகேவா? வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LCD கமாண்ட் ஃபங்க்ஷன். LCD கமாண்ட் ஃபங்க்ஷனில் தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD சென்ட் டேட்டா. இது வந்து என்ன பண்ணுறேன், அடுத்த ப்ரோக்ராம் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே வரும். அப்போ LCD கமாண்டில் 0x8 என்ன ஆகும், என்ன ரன் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டிஸ்பிளேல ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன், 2 ஆச்சரிய சிம்பிள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஹலோ பிபி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், ஹலோ பேக்கர் அப்படின்னு நான் போடுறேன். ஹலோ பேக்கர்னு போட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ LCD கமாண்ட் 0x8 எல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் LCD டிஸ்பிளே என்ன பண்ணுங்க, ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். இப்போ ப்ராஜெக்ட் பேக்கர்னா என்ன ஆகும், சேம் இங்கே LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு வரும். அரேயில் ஸ்டோர் பண்ணால் அந்த அரே என்ன பண்ணும், 1 by 1 செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அரே என்ன பண்ணும், எடுத்து 1 by 1 LCD சென்ட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து அனுப்பும். அப்போ LCD சென்ட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா LCD கமாண்டு, இது LCD 4 bit சென்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD சென்ட் டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RS பிட்டை மட்டும் 1 பண்ணியிருக்கேன். டேட்டா வேல்யூ ஆஃப் பிட்வைஸ் ஆர் 0x04 அப்படின்னா என்ன அர்த்தம், RS SB 74HC595ல் 3rd பிட்டு. அப்போது RS பிட் வந்து 1 ஆகும். ஏன்னா அங்கே என்ன பண்ணோம், RS பிட்டை வந்து நம்ம 0 பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா RS பிட்டை வந்து நான் 1 பண்ணுறேன். ஓகேவா? 0x08 எனேபிள் பின்னை வந்து ஹை பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 0x04. ஏன் நம்ம 0 பண்ணுறதுனால இன்ஸ்டாக F7 சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பின்னையும் 0 பண்ணிவிட்டோம். இப்போ டேட்டா வேல்யூ ஆஃப் பிட்வைஸ் ஆர் ஈக்குவல் டு 0x04 அப்படின்னா 74HC595ல் 3rd பிட்டு. ஃபஸ்ட்டு பின் வந்து என்னது, பிட் 1ல் வந்து RS பிட் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1 பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், டேட்டா வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன் அர்த்தம். அப்போ SIB உங்களோட ஃபங்க்ஷனுக்கு போகும். LCD 4 bit சென்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ரன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், FBன்னு கொடுத்து அந்த வேல்யூ வந்து 0 பண்ணிவிட்டேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ எகைன் அதே சேம் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். சேம் ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு SIBOங்கிற ஃபங்க்ஷனுக்கும் ரன் ஆகும். ஓகே, இதான் ரன் ஆக போகுது, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக எல்லா கூடயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய டிஃப்ரென்ஸாக எதுவும் கிடையாது. இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரும் பிட்வைஸ் அண்டு பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுன்னா போதும், எப்படி அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ வந்து நான் கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். கோடிங்கை கம்பைல் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். அப்போ நான் என்ன பண்ணோம், ஹலோ பேக்கர் அப்படின்னு போட்டோமா. இப்போ இதில் பாருங்கள், ப்ராஜெக்ட் பேக்கர் 3 ஆச்சரிய சிம்பிள் போட்டிருக்கோம். அடுத்து ஹலோ பேக்கர்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த நேம் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போமா. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் வந்து நான் எடுத்து ப்ளே பண்ணுறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஹலோ ப்ராஜெக்ட் பேக்கர்னு போட்டு 3 ஆச்சரிய சிம்பிளில் 2 சிம்பிள்ஸ் வருது, ஹலோ பேக்கர். அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் வேணும், ஏதாவது ப்ரோக்ராமுக்கு கோடிங், ஏதாவது ப்ராஜெக்ட் கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோடிங் போட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.